தலைவர் 173 திரைப்படத்தோட ஜானர் தொடர்பாக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார். இந்த படம் விண்டேஜ் ஸ்டைலில் தயாராக இருப்பதா இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி கூறியிருப்பதா தகவல்கள் வருகின்றது. அதாவது ரஜினிகாந்த் நடிக்க போகும் தலைவர் 173 திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரிக்க இருக்கார். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிப்பது என்பது மிகப்பெரிய விஷயமாகும். இந்த பிரம்மாண்ட கூட்டணியே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளை அதிகரித்து விட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த படம் ஆக்ஷன் படமாக இல்லாமல் பக்கா கமர்ஷியல் மற்றும் லைட் ஹார்ட்டட் படமாக இருக்கும் என்பது மேலும் எதிர்பார்ப்புகளை கூட்டியது. இந்நிலையில் தான் இந்த படத்தோட இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி தலைவர் 173 திரைப்படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் என்பது குறித்து பேசியிருக்கிறார். சமீபத்தில் வித் லவ் என்ற படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிபி கண்டிப்பாக தலைவர் 173 அனைவருக்கும் திருப்திகரமான படமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கார். அதைத் தொடர்ந்து தற்போது தலைவர் 173 திரைப்படம் எந்த ஜானரில் தயாராகிறது என்பது குறித்தும் பேசியிருக்கிறார். அதன்படி தலைவர் 173 திரைப்படம் விண்டேஜ் காமெடி மற்றும் மாஸ் ஆகிய இரண்டையும் முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்படும் படமாக இருக்கும் என அவர் கூறியிருக்கிறது ரொம்பவே மக்களை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஆக்ஷனை தவிர்த்து மாஸ் மற்றும் காமெடி என இரண்டும் கலந்த ஒரு படமாக தலைவர் 173 இருக்குமா. மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தில் துவங்கப்படும் என்ற அப்டேட் வந்திருக்கு. இதனை கேள்விப்பட்டதும் ரசிகர்கள் மீண்டும் 90s ரஜினியை நாம் பார்க்க போகிறோமா என்ற உற்சாகத்தில் இருக்காங்க. ஏனென்றில் 90s வெளியான ரஜினியின் படங்களுக்கு என்றென்றும் மவுசு இருந்து கொண்டு தான் இருக்குது. அண்ணாமலை, அருணாச்சலம், பாட்ஷா, படையப்பா, முத்து என 90களில் ரஜினியின் நடிப்பில் வெளியான படங்கள் பெரும்பாலும் மாஸ் மற்றும் காமெடியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான். ரஜினிக்கு மாஸ் மற்றும் காமெடி என இரண்டும் கைவந்த கலை. அப்படி இருக்கையில் அதே ஜானரில் மீண்டும் ரஜினி நடிக்கப் போகிறார் என்பதனால கண்டிப்பாக தலைவர் 173 90s ரஜினியை மீண்டும் கொண்டு வரும் என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இது இந்த படத்தின் மீதான ஹைப்பை மேலும் அதிகரிச்சிருச்சு. சமீப காலமாக ரஜினி தொடர்ந்து ஆக்ஷன் கதைகளும் கொண்ட படங்களாகவே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. ஆக்ஷன் மற்றும் சீரியஸான படங்களாகவே ரஜினி நடிப்பில் தொடர்ந்து வெளியாகி கொண்டு வருது. எனவே தான் அதிலிருந்து ஒரு மாற்றம் தேவை என ஆசைப்பட்ட ரஜினிகாந்த் மீண்டும் தனது விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு படத்தில் நடிக்க முடிவெடுத்திருக்கார். அதன் காரணமாக தான் தலைவர் 173 திரைப்படம் ஆக்ஷன் படமாக இல்லாமல் மாஸ் மற்றும் காமெடி கலந்த ஒரு படமாக இருக்க வேண்டும் என முடிவிற்கு தலைவர் வந்தார். இவரின் இந்த முடிவு அனைவராலும் வரவேற்கப்படும் முடிவாகவே இருக்குது. மீண்டும் ரஜினியை மாஸ் மற்றும் காமெடி கலந்த லைட் ஹார்ட்டட் படத்தில் பார்க்க பலர் ஆசைப்படுகின்றாங்க. அந்த ஆசையை சிபி சக்கரவர்த்தி தலைவர் 173 படத்தின் மூலம் நிறைவேற்றி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் கமல்ஹாசன் இந்த படத்தை தயாரிக்கிறார். தலைவர் 173 திரைப்படத்தின் தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஏப்ரல் மாதம் துவங்கப்படும் இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து முடிய இருக்கான். அதனைத் தொடர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை முடிச்சுவிட்டு அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க.